ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த லைவ் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னும்போது 11ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக். சரிங்களா? நம்ம வெற்றிகரமாக வந்து 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய சமச்சீர் புக்கில் வரக்கூடிய அந்த இயல்களை வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்து லைவ் கிளாஸ் வந்து முடிச்சிருக்கோம் வெற்றிகரமாக. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் படித்தாலே 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் ஓவர். ஓகேங்களா? ஸோ 11th 12th நீங்கள் புதிய சமச்சீர் புக் எடுத்துக்கும் போது அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 அல்லது 8 வினாக்கள் கேட்பாங்க. ஓகேவா? ஒரு சில நேரங்களில் 6 தான் கேட்பாங்க, 6 7 தான். சரியா? 10 தாண்டிலாம் போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அப்படியே போனாலும் அது எல்லாமே வந்து லோயர் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய புத்தகத்திலே கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தேம்பாவணி சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அது 11th புக்லேயும் இருக்கும், அதேமாதிரி 10th புக்லேயும் இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 11th புக்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போம். ஆனால் 10த்லையுமே அது இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பியூராக 11th புக்லேருந்து மட்டும் இல்லை 12th புக்லேருந்து மட்டும் கேட்கக்கூடிய வினாக்கள் வந்து ஒரு 6 அல்லது 7 வினாக்கள் தான் இருக்கும். சரியா? ஸோ அப்போ அப்படின்னும்போது அதுவுமே எப்படி கேட்பாங்க அப்படின்னா சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் தான் கேட்பாங்க. சும்மா எல்லாத்தையும் கேட்டுக்கணும். இப்போ நம்ம 9th 10th புக் படிக்கும்போது என்ன சொல்லியிருப்போம், நான் எல்லாமே படிங்க, ஓகேவா, ஒரு வரி விடாமல் படிங்கன்னு பற்றி நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் 11th 12th புக்கு நம்ம அந்தமாதிரி சொல்ல முடியாது. சொல்கிறது அது வந்து பயனில்லாத ஒரு விஷயம் தான். ஓகேவா? சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதுமானது. அதே மாதிரி இலக்கணம் கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓரலாக பார்த்துட்டா போதும். அதாவது எல்லாத்தையும் பார்க்கணும் அவசியம் கிடையாது. என்ன கேட்டால் 6லேருந்து 10வது இலக்கணம் பார்த்தாலே போதும் தான். ஓகே, 11th 12th என்னை பொறுத்த வரைக்கும் அதிகம். அப்போ இதில் என்ன பண்ண அப்படின்னா சிலபஸில் கவர் ஆகக்கூடிய செய்யுள் உரைநடை சார்ந்த பகுதிகளை மட்டும் படித்தா போதும். ப்ளஸ் புக் பேக் மட்டும் கொஞ்சம் பார்த்துணும். மொழித்திறன் பயிற்சி மட்டும் ஓரளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா போதுமானது. சரிங்களா? ஸோ இலக்கணம்லாம் மேக்ஸிமம் இருந்து கேட்க மாட்டாங்க. ஒரு கொஷின் கேட்குறான்னு வச்சுக்கலாமே, அதை நீங்கள் 6லேருந்து 10வது வரைக்கும் நல்லா படித்தாலே போதும். இங்கே பொறுத்து நம்மக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு கொஷின் நம்ம கேட்டாலே அதை நிறைய வாட்டி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? எல்லாத்தையும் படிக்கணும், அதுக்காக ஒன்று விடாமல் படிக்கணுன்றது அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். என்னென்ன கொடுத்துருக்கான்றதை மட்டும் பார்த்துங்க. ஓகேவா? அதுக்காக மொத்தத்தையும் உட்காந்து நீங்கள் மெனக்கெட்டு படிச்சிங்கன்னா பின்னாடி ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாயிடும். எல்லாத்தையும் படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, படித்த எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ண தான் பெரிய விஷயம். ஓகேவா? இங்கே எல்லாருமே எல்லாத்தையும் படிக்கிறீங்க, ஆனால் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணலன்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அப்போ நம்ம ரிவிஷன் பண்ணாத இப்போ எதுக்கு படிக்கணும்? சும்மா நம்ம படித்து மட்டும் வச்சுட்டா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஞாபகம் வந்துடும், எக்ஸாமில் குழப்பம் வரும். அதனால் எது வேணுமோ அதை மட்டும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது 11th 12th புத்தகத்தை கவர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் மட்டும் படித்தா போதுமானது. சரியா? எல்லாத்தையும் படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து இதில் 11ஆம் வகுப்பில் முதல் இயல் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ முதல் இயல் என்ன கொடுத்துருங்கன்னு பார்க்கும்போது ஓகே பாருங்கள், பேச்சு மொழியும் கவிதை மொழியும். ஓகேவா? பேச்சு மொழியும் கவிதை மொழியும், அப்புறம் யுகத்தின் பாடல்கள், நன்னூல் பாயிரம், 6ஆம் திணை, மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். ஓகேவா? ஸோ இதில் நம்ம வந்து சிலபஸில் கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. நன்னூல் பாயிரம் முதற்கொண்டு அதில் மட்டும் ஓரளவுக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யுகத்தின் பாடல், நன்னூல் பாயிரம், 6ஆம் திணை, இது 3 மட்டும் நம்ம ஓரலாக பார்த்தாலே போதுமானது. சரிங்களா? ஸோ மீதி எல்லாம் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இந்த இயல் வந்து சிலபஸில் கவர் டாபிக் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, அது என்ன தகவல் முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு மொழியும் கவிதை மொழியும். ஸோ பேச்சு மொழியும் கவிதை மொழியும் நம்ம ஒரு நிமிஷம் இருங்க. இது ஓல்டு எடிஷன் நினைக்கிறேன், 2018. என்ன, யுகத்தின் பாடல் தான் ஃபஸ்ட்டு வரும். சரி, ஓகே, ஆனால் டாபிக் எல்லாம் சேம் தான். ஸோ உள்ளே என்ன அப்டேஷன் என்னன்னு தான் சொல்லிக்கலாம், பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அடுத்த இல்லை நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பேச்சு மொழியும் கவிதை மொழியும் அப்படின்ற ஒரு உரைநடை பகுதி வந்து இந்திரன் அப்படின்ற எழுதிருக்கு. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன ஒரு டாபிக் பார்க்கணும் அப்படின்னா அந்த நுழைமுன் தவிர வேறு எதுவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை. ஓகேவா? ஏன்னா சார் இது நம்ம எப்போனா ஒரு சமயம் தானே பார்ப்போம் அப்படின்னா இதில்
நுழைமுன்னில் இருக்கிற அளவுக்கு கூட பார்த்தீங்கன்னா புக்கு உள்ள நிறைய எதுவுமே வந்து டாபிக் இல்லை. ஓகேவா? கலைகளின் உச்சம் கவிதை என்பர். சரியா? கலைகளின் உச்சம் என்ன சொல்கிறாங்க? கவிதை. கேட்கலாம், சிம்பிளாக கேட்டு போயிடுவாங்க. கலைகளின் உச்சம் என அழைக்கப்படுதுன்னா கவிதை. அக்கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்றும் அதுவே மானுடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்றும் கூறினார் மகாகவி பாரதி. இதை கேட்கலாம். ஓகேவா? அதாவது கவிதைன்னு என்னன்னா, கவிதை என்பது இயன்றவரை பேசுவது போல் எழுதுதான் உத்தமம் என்றும் அதுவே மானுடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்றும் கூறியவர் யார் அப்படின்னு கேட்பான். யார்? மகாகவி பாரதியார். கவிதை எவ்வாறு நிகழ்கிறது, எழுத்து மொழியை கடந்து பேச்சு மொழி எவ்வாறு கவிதைக்கு நெருக்கமாக இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். சரி, இதில் வந்து இந்த ஒரு பாயிண்ட்டு, இந்த பாரதி, இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது, நான் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் டாபிக் கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா, இதை மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. இது கூட ஒரு கிளான்ஸ் தான், மீதி எல்லாமே இதில் எதுவும் நம்ம சொல்லிக்கிற மாதிரி பெரிய டாபிக் எதுவுமே இல்லை, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவும் இல்லை. ஓகே, மொழி என்று ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பது நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமான நிலை நிறுத்தி கொள்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா யார் சொல்லியிருது? எர்னஸ்ட் கேசிரியர். யார்? எர்னஸ்ட் கேசிரியர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ அதை தாண்டியில் வேறு எதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை. அதேமாதிரி வந்து வால்ட் விட்மனை பற்றி ஒரு சில தகவல் கொடுத்துருப்பாங்க. ஓகே, 2-3 கவிஞரை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க. வால்ட் விட்மன் அமெரிக்காவை சேர்ந்தவர், கவிஞர், இதழாளர், கட்டுரையாளர், புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். ஓகே, வால்ட் விட்மன் வந்து புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். இவர் என்ன நாட்டை சேர்ந்தவர்? அமெரிக்காவை சேர்ந்தவர். இவர் எழுதிய புல்லின் இதழ்கள், இதான் ரொம்ப முக்கியம். இவர் எழுதிய புல்லின் இதழ்கள், லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் என்ற நூல் உலக புகழ் பெற்றது. ஓகேவா? அவ்வளோதான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெஃபான் மல்லார்மே அப்படின்ற ஒரு கவிஞரை பற்றி பார்க்குவோம். ஸ்டெஃபான் மல்லார்மே இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஆங்கில ஆசிரியராக பணியாற்றியவர். இவரை புரிந்து கொள்வதன் மூலமே குறியீட்டியத்தையும் புரிந்து கொள்ள முடியும். சரியா? ஸோ இது ரெண்டு மட்டும் பார்த்துங்க போதும், வேறு எதுவும் இல்லை, முக்கியமானது இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்லோ நெரூடா. யார்? பேப்லோ நெரூடா தென்னாப்பிரிக்காவில் உள்ள சிலி நாட்டில் பிறந்தவர். லத்தீன் அமெரிக்காவில் மிகச்சிறந்த கவிஞர். தன்னுடைய கவிதைகளுக்காக 1971ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்கார். யார்? இலக்கியத்திற்கு நோபல் பரிசு 1971 யார்? பேப்லோ நெரூடா அப்படின்றவர் வந்து வாங்கியிருக்காரு. சிலி நாட்டை சார்ந்தவர், ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா நூல்வெளியை பார்த்துக்கலாம். ராஜேந்திரன் என்னும் இயற்பெயர் கொண்ட இந்திரன் சிறந்த கலை விமர்சகர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், ஓவியர் என பன்முகத்தன்மை கொண்டவர். ஒரிய மொழி கவிஞர் மனோரமா பிஸ்வாஸின் ஒரிய மொழி கவிஞர் என்ன? மனோரமா பிஸ்வாஸின் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்னும் இவரின் மொழிபெயர்ப்பு நூலுக்காக 2011ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமியின் விருது பெற்றுள்ளார். ஓகேனது ஒரிய மொழி கவிஞரான மனோரமா பிஸ்வா எழுதிய பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு நூல் வந்து மொழிபெயர்த்துக்கார். யார்? ராஜேந்திரன். அதுக்காக என்ன பண்ணி 2011ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முப்படை நகரம், சாம்பல் வார்த்தைகள் உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளும், தமிழ் அழகியல், நவீன ஓவியம் உள்ளிட்ட கட்டுரை நூல்களையும் படைத்துள்ளார். ஓகேவா? வெளிச்சம், நுண்கலை ஆகிய இதழ்களை நடத்தியுள்ளார். என்னது? வெளிச்சம், நுண்கலை போன்ற இதழ்கள் நம்மளுக்கு இவர் வந்து நடத்தியிருக்காரு. ஓகேங்களா? சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ராஜேந்திரன் பற்றிய தகவல். ஓகே, ராஜேந்திரன்றது இயற்பெயர். அவருடைய தற்போது வினது இந்திரன் 2011ஆம் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. அது ஒரு மொழிபெயர்ப்பு நூல். என்ன நூல்னா பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம். அது யாருடைய நூல் அப்படின்னா ஒரிய மொழி கவிஞரான மனோரமா பிஸ்வாஸுடைய நூல். இவர் எழுதிய பிற நூல்கள் பார்க்கும்போது முப்படை நகரம், சாம்பல் வார்த்தைகள். இவர் நடத்திய இதழ்கள் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா வெளிச்சம், நுண்கலை. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போது யுகத்தின் பாடல். சரியா? ஸோ யுகத்தின் பாடல் அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சு வில்வரத்தினம் அப்படின்ற ஒரு எழுதின ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. புது கவிதை பாடல் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிலபஸில் கவர் ஆகாது. ஸோ இந்த சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க. இவர் சிலபஸில் கவர் ஆக மாட்டார். ஓகேவா? இருந்தாலும் ஓரளவுக்கு படித்து வச்சிங்க. என் நம்மை ஒற்று எடுத்த நெற்றிமண் அழகே, வழி வழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியத்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே, உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும். காற்றிலே கனைகடலை நெருப்பாற்றை மலைமுகடுகளை கடந்து செல் என சொல்லுமோர் பாடலை
கபாடபுரங்களை காவு கண்ட பின்னும் காலத்தால் சாகாதத்துள் கனிமங்களின் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும். ஏடு தொடங்கி வைத்த என் நம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி இழுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளில் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பாடலை வந்து முடிக்கிறாரு. யார்? சு. வில்வரத்தினம். இங்கே புது கவிதைனா என்னன்றத ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது, இது நோட் பண்ணி வச்சுங்க. இது கேட்கலாம். மரபு சார்ந்த செய்யுள்களின் கட்டுப்பாடுகளில் இருந்து தன்னை விடுவித்து கொண்ட கவிதைகளை புது கவிதை என்பர். அதாவது ஒரு கவிதைனா இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் அது கவிதை. ஓகே, ஒரு கவிதைக்குண்டான வரிகளாம் இது இருந்தால் தான் அதை நம்ம கவிதையை ஏற்றுப்புன்னு சொல்ல பார்த்தியா. ஸோ அப்போ என்ன, கவிதைக்குன்னு ஒரு மரபு இருக்குது, அதெல்லாம் உடைச்சிட்டு சரியா மக்களுக்கு ஏற்ற கவிதையை, மக்களுக்கு புரியவன ஏற்ற கவிதை, ஓகே, மக்கள் புரிந்து கொள்ளும் விதமாக எழுதப்படுதான் புது கவிதை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கான கவிதை எழுதப்பட்டது என்னது இந்த புது கவிதை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு விளக்கம் தராங்க. படிப்போரின் ஆழ்மனதில் புது கவிதை ஏற்படுத்தும் தாக்கமே முதன்மையானது. சரியா. ஸோ புது கவிதையுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து சரியான தாழிசை கொண்டு இருக்கணும். ஓகேவா, கவிதையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவிதைக்குண்டான இலக்கணத்தை பெற்றிருக்கணும். அதெல்லாம் முக்கியமான விஷயமே கிடையாது. என்ன விஷயம்னா, மக்களுடைய ஆழ்மனதில் போயிட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அதான் இந்த புது கவிதையோட ஒரே நோக்கம். ஓகேவா. இது படிப்போரின் சிந்தனைக்கு ஏற்ப விரிவடையும் பன்முகத்தன்மை கொண்டது. படிக்கிறவங்களுக்கு ஏற்றாமல் இப்போ புது கவிதையை வந்து நான் படிக்கும்போது ஒரு விஷயம் ஒரு ஆங்கிளில் படிப்பேன், நீங்கள் படிக்கும்போது ஒரு ஆங்கிளில் படிப்பேன். அப்போ என்னென்னா நம்மளுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி விரிவடைஞ்சிட்டே போகும். படிக்க படிக்க அதில் நிறைய உள்ளார்ந்த கருத்துக்கள் இருக்கும். அது யாரை பொறுத்து மாறுபடும்னா படிக்கிற நம்மளை பொறுத்து மாறுபடுன்றதை அழகாக சொல்கிறாங்க. அதான் புது கவிதையோட ஒரு ப்ளஸ். ஓகேவா. கவிஞர் சு. வில்வரத்தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடித்தீவில் பிறந்தவர். இது புங்குடித்தீவில் பிறந்தவர். இவருடைய கவிதைகள் மொத்தமாக உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் 2001 தொகுக்கப்பட்டது. ஓகே, அது உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் 2001 தொகுக்கப்பட்டது. கவிதைகள் இயற்றுவதுடன் சிறப்பாக பாடும் திறனும் கொண்டவர். ஓகே, நான் வச்சுங்க, அவ்வளோதான். அடுத்து இது ரொம்ப முக்கியமானது. தன் இனத்தையும் மொழியும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை. ஓகே, தன் இனத்தையும் மொழியும் பாடாத ஒரு கவிஞனும் கவிதையும் வேறில்லாத மரத்தை போன்றவன் கூடில்லாத பறவை போன்றவன், அவனுக்குன்னு ஒரு அடையாளமே இல்லைன்னு சொன்னார் ரசூல் கம்சதேவ். ஓகேவா. அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நன்னூல் பாயிரத்தை பற்றி வந்து நன்னூலில் சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அது நன்னூலில் வரக்கூடிய ஒரு சில பாடல்கள் வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். நூலை புரிந்து கொள்ளவும் அதன் சிறப்பை உணர்ந்து விருப்பத்துடன் கற்கவும் பாயிரம் உதவுகிறது. தமிழின் முதல் இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் இத்தகைய அமைப்பினை காணலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம ஒரு நூலை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓகேவா, அதுக்கு நமக்கு இந்த பாயிரம் என்பது உதவுகிறது. ஓகே, அடுத்தது தமிழின் முதல் இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் இத்தகைய அமைப்பினை காணலாம். சரியா. தமிழின் முதல் இலக்கண இது தொல்காப்பியம். இதில் வந்து இந்த பாயிரம் அப்படின்ற கான்செப்டை வந்து நம்ம பார்க்கலான்றத சொல்கிறாங்க. தொல்காப்பியத்தையும் அதன் உரைகளை பின்பற்றி எழுதப்பட்ட நூலான நன்னூலில் பொது பாயிரம் சிறப்பு பாயிரம் குறித்து விளக்கப்பட்டுள்ளது. சரியா. ஸோ அந்த தொல்காப்பியத்தை வந்து ஒரு முதல்நூலாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு நூல் தான் வழிநூல் தான் இதுதான் நன்னூல். அந்த நன்னூல்லையுமே இந்த பொது பாயிரம் சிறப்பு பாயிரத்தை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்கன்றத சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு 7 படம் நம்ம கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ தலைப்பு என்ன அப்படின்னா, பாயிரம் இல்லது பணுவலன்றே. பாயிரம் இல்லாத ஒரு பாடலே இல்லைன்றத சொல்கிறாங்க. ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 7 பாடல் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கான விளக்கத்தை கீழே கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வரிகள் முக்கியமோ இல்லையோ ஆனால் படித்து வச்சுங்க. ஏன்னா நன்னூல்லேருந்து நிறைய வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில். ஸோ அதனால் அது சம்மந்தமான பாடலை வந்து நம்ம படித்து வைத்து ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ இந்த பாடல் முக்கியமானது, படித்து வச்சுங்க. ஏன்னா மேற்கோளில் வந்து டக்குன்னு கேட்குறதுன வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. முகவுரை பதிகம் அணிந்துரை நூன்முகம் பரவுரை தந்துரை புனைந்துரை பாயிரம். இதான் வந்து முதல் வரி. அடுத்த 2வது நம்ம பாடலை படிச்சிடலாம். பாயிரம் பொது சிறப்பு என இரு பாற்றே. பாயிரம் என்பது பொது பாயிரம் சிறப்பு பாயிரம் சொல்லிட்டு 2 வகை இருக்குன்ற சொல்கிறாங்க.
நூலே நுவல்வோன் நுவழும் திறனே கொள்வோன் கோடல் கூற்றாம் ஐந்தும் எல்லா நூற்கும் இவை பொதுப்பாயிரம். ஸோ பொதுப்பாயிரம் மொத்தம் 5 விஷயங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்கணும், அதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே கேட்போர் பயனோடு ஆய் என் பொருளும் வாய்ப்ப காட்டல் பாயிரத்து இயல்பே. அடுத்து என்னென்னா காலம் கலனே காரணம் என்று இம்மூவகை ஏற்றி மொழினரும் உளரே. ஓகே. அடுத்தது ஆயிரம் முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணுவல் அன்றே. அடுத்தது என்னதான் வந்து ஆயிரம் பாடலை வந்து எழுதினாலும் ஒரு பாயிரம் இல்லை அப்படின்னா அது வந்து சிறப்பாக இருக்காதுன்றது சொல்கிறாங்க. அடுத்தது மாடக்கு சித்திரமும் மாநகருக்கு கோபுரமும் ஆடமைத்தோல் நல்லார்க்கு அணியும் போல் நாடி முன் ஐதுரையா நின்று அணிந்துரையை எண்ணூர்க்கும் பெய்துரையா வைத்தார் பெரிது. என்ன அப்படின்னா ஒரு மாடத்துக்கு வந்து பார்த்தோன்னா அந்த சித்திரை வேலைப்பாடு தான் அழகு தரும். அதேமாதிரி ஒரு பெரிய பெரிய நகரத்துக்கு கோபுரங்கள் தான் அழகு தரும். அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா பெண்களுக்கு அணிகலன்கள் தான் வந்து அழகு தரும். அதே மாதிரி தான் இந்த ஒவ்வொரு நூலுக்குமே வந்து ஒவ்வொரு பாடலுக்குமே வந்து ஒரு செய்யுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிரம் என்பது அழகு சேர்க்கின்றத சொல்கிறாங்க. ஓகே. அதை நம்ம கீழே பார்க்கலாம். பாயிரம் பற்றி ஒரு அறிவும் கொடுக்குறாங்க பாருங்கள். நூலை உருவாக்கும் ஆசிரியரின் சிறப்பையும் அந்நூல் வழங்கும் கருத்து வளத்தையும் தொகுத்து நூல் முகப்பில் வைக்கும் முறை பற்றி பேசுவது தான் பாயிரம். ஓகே. பாயிரம்னா என்ன அப்படின்னா ஒரு நூலை உருவாக்கினா அந்த நூலை உருவாக்கின ஆசிரியரை பற்றியும் அந்த நூலுடைய கருத்து பற்றியும் அது வழங்கக்கூடிய விதத்தை பற்றியும் அந்த நூலுடைய என்ட்ரன்ஸில் வைக்கத்தான் பார்த்தீங்கன்னா என்னது பாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. இதில் சொல்லும் பொருள பால்னா என்னென்னா வகை, இயல்புனா பண்பு, மாடம்னா மாளிகை, அமைனா மூங்கில் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. ஓகே. அதில் சொல்லக்கூடிய வரிகளில் இதில் அமைனா மூங்கில் மட்டும் நோட் பண்ணி வச்சிங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்தது பாடலுடைய பொருளில் முதல் பாடல்னு சொல்லி பாருங்கள். பாயிரத்திற்கு உரிய 7 பெயர்களை பற்றி சொல்கிறாங்க. பாயிரத்திற்குரிய 7 பெயர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா முகவுரை. நூலுக்கு முன் சொல்லப்படுவது தான் முகவுரை. ஒவ்வொரு நூலுக்கு முன்னாடியும் அந்த நூலை பற்றின தகவலை வந்து சும்மா ஒரு ஓரலாக சொல்லத்தான் முகவுரை. அடுத்து பதிகம்னா என்ன? 5 பொதுவும் 11 சிறப்புமாகிய பல வகை பொருள்களை தொகுத்து சொல்வது. 5 பொதுவான பொருளும் 11 சிறப்பு பொருள் இது ரெண்டுமே சேர்த்து சொல்லத்தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. முகவுரை, பதிகம், அணிந்துரை, புனைந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை. ஓகே. இதெல்லாமே சேர்த்து சொல்லத்தான் அந்த 8மே வரத்தான்னு பார்த்தீங்கன்னா 7மே வரத்தான் பாயிரத்துக்குரிய 7 பெயர்கள் முகவரை பதிகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அணிந்துரை அல்லது புனைந்துரைனா என்ன அர்த்தம் அப்படின்னா நூலின் பெருமை முதலியவை விளங்க அலங்கரித்து சொல்வது. நூலுடைய பெருமையை வந்து நமக்கு விளக்கத்துக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்லுவாங்கன்னு வச்சுக்கலாமே. ஸோ அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து அணிந்துரை அல்லது புனைந்துரைன்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. நூன்முகம் அப்படின்னா நூலுக்கு முகம் போல் முற்பட்டிருப்பது. அந்த நூலை பற்றின இப்போ நூலுடைய முக்கியமான கான்செப்டே இதான் மெயின் கான்செப்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை இதை பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நூன்முகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது புறவுரை அப்படின்னா நூலின் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நூலின் புறத்திலே சொல்வது. இப்போ நூலில் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்ல மாட்டோம், ஒரு சில பொருளை வந்து விளக்காம விட்டாங்க அப்படின்னா அது நூலுக்கு வெளியே வந்து இருக்கிற விஷயத்த வந்து சேர்த்து சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா புறவுரை. அதாவது நூலுக்கு வெளியே போயிட்டு ஒரு அர்த்தத்தை வந்து சேர்த்து சொல்கிற மாதிரி. அதுக்கும் அந்த நூலுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனால் அதை விளக்கி சொல்லியிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அது தேவையான விஷயமா இருக்கும். அடுத்தது தந்துரை அப்படின்னா நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை தந்து சொல்வது. அதாவது நூல் ஒரு அந்த செய்யுளில் சொல்லிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்க மீதி இருக்கக்கூடிய பொருட்களை வந்து தந்து சொல்வது தந்துரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பொருள் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் அது இல்லாத ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த செய்யுளுக்குள்ளே வந்து இந்த வார்த்தைக்குண்டான அர்த்தம், அதாவது அந்த எப்படி சொல்கிறது, அந்த கண்டென்ட்டே இருக்காது. ஆனால் அந்த என்ட்ரன்ஸில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பில்டப் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இப்போ ட்ரைலரில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில சீனாக வச்சுருப்பாங்க, ஆனால் அது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து அந்த சீனே இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆனால் என்ன வைக்கிறாங்கன்னா அந்த கதையோடு ஒன்றி வரத்தான் இருக்கும், ஆனால் கதை கூட அது இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து வரக்கூடிய வார்த்தை இங்கே தந்துரை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. ஓகேவா? இந்த 7 பெயர்கள் தான் பாயிரத்திற்கு உரியதுன்னு சொல்கிறாங்க. கேட்கலாம், பாயிரத்திற்குரிய பெயர்களாக நன்னூலார் கூறுவது மொத்தம் எத்தனை? இது 7 பெயர்கள் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பாயிரம், பொது பாயிரம், சிறப்பு பாயிரம் என 2 வகை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நூலின் இயல்பு, ஆசிரியர் இயல்பு,
கற்பிக்கும் முறை, மாணவர் இயல்பு, கற்கும் முறை என்னும் 5ஐயும் கூறுவது தான் பொதுப்பாயிரம். ஓகே, சிறப்பு பாயிரத்துக்கான இலக்கணம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நூலாசிரியருடைய பெயர், நூல் பின்பற்றிய வழி, நூல் வழங்கப்படுகின்ற நிலப்பரப்பு, நூலின் பெயர், தொகை, வகை, விரி என்பவற்றுள் இன்னதில் இயற்றப்பட்டது என்னும் யாப்பு, நூலின் குறிப்பிடப்படும் கருத்து, நூலை கேட்போர், அதாவது நூலை கேட்குற நம்ம, நூலை கற்பதனால் பெறுகின்ற பயன் ஆகிய 8 செய்திகளையும் செம்மையாக தெரிவிப்பது தான் சிறப்பு பாயிரம். ஓகேவா? ஸோ சிறப்பு பாயிரம் அந்த 8 செய்தியும் செம்மையான ரொம்ப விரிவாக சொல்லுவாங்க, அதான் சிறப்பு பாயிரம் சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நூல் இயற்றப்பட்ட காலம், அது அரங்கேற்றப்பட்ட அவைக்களம், அது இயற்றப்பட்டதற்கான காரணம் என்னும் இம்மூன்றையும் மேலே கூறப்பட்டுள்ள 8 செய்திகளுடன் சேர்த்து கூறுவோரும் உள்ளனர். அந்த சிறப்பாயிரம் அப்படின்னா அது 8 செய்தி இருக்கும், அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அது இயற்றப்பட்ட காலம், அரங்கேற்றப்பட்ட அவை, அது இயற்றப்படுவதற்கான ரீசன், அதை 3த்தையும் சேர்த்து சொல்கிறவங்களும் இருக்காங்கன்றத சொல்கிறாங்க. அடுத்தது, 1000 முகத்தை பெற்றது போன்று பல்வேறு துறை செய்திகளை விரிவாக கூறினாலும் பாயிரம் இல்லையேல் அது சிறந்த நூலாக மதிக்கப்படாது. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடலில் 1000 விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாலும் அதில் பாயிரம் இல்லை அப்படின்னா அது சிறப்பாக இருக்காதுன்றத சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது ஒரு நூல் வந்து சிறப்படையணும் அப்படின்னா கண்டிப்பாக பாயிரம் இருக்குன்றத சொல்கிறாங்க. அடுத்தது, மாடங்களுக்கு ஓவியங்களும் பெரிய நகரங்களும் கோபுரங்களும் அழகிய தோள்களை கொண்ட மகளிருக்கு அணிகலன்களும் எழிலை தரும். அவை போன்று எல்லா வகை நூல்களுக்கும் முன்னர் அழகு தருவதாக அணிந்துரையை புலவர்கள் பெருமையுடன் சேர்த்து வைத்தனர். அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த அணிகலன்கள் எப்படி நமக்கு அழகு சேர்க்குதோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்க, புலவர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெருமைக்காக அந்த நூலுடைய பெருமையை சேர்த்து சொல்லியிருப்பாங்கன்றத சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது, மாநகர்னா இது மா வந்து உரிச்சுட்டுடர், காட்டல் கோடல் வந்து தொழில் பெயர் அல்விகுதி பெற்றது, கேட்போர்னா வினையானையும் பெயர், ஐந்தும்னா முற்றுமை, இந்த முற்றுமை ரொம்ப முக்கியமானது, நான் வச்சு ஐந்தும். ஓகேவா? இதில் வந்து நூல்வெளி பார்க்கணும் அப்படின்னா நன்னூல், தொல்காப்பியத்தை முதநூலாக கொண்ட வழிநூல் தான் இது நன்னூல். இது கிபி 11ஆம் நூற்றாண்டில் பவனந்தி முனிவரால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூலாகும். ஓகே, எந்த ஆண்டு? கிபி 13ஆம் நூற்றாண்டு, பவனந்தி முனிவர். ஓகே, 13 பவனந்தி. இந்நூல் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் என 2 அதிகாரம் கொண்டது. ஓகே, தொல்காப்பியம் வந்து 3 அதிகாரம், இந்த நன்னூல் வந்து பார்த்தீங்கன்னா 2 அதிகாரம் கொண்டது. இதில் எழுத்ததிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயல்களை கொண்டிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எழுத்தியல், பதவியல், உயிரிற்று புணரியல், மெய்யிற்று புணரியல், உருவு புணரியல் மொத்தம் 5 பகுதியை கொண்டிருக்கு இது எழுத்ததிகாரம். அதே மாதிரி சொல்லதிகாரம் 5 பிரிவுகள் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உரியல் அப்படின்னு சொல்லிட்டு 5 பகுதியை கொண்டிருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா நன்னூல் வந்து 2 அதிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். அதில் வந்து ஒவ்வொரு அதிகாரமும் 5 இயல்களை வந்து கொண்டிருக்கு. சரிங்களா? சீயங்கன் என்ற சிற்றரசை கேட்டுக்கொண்டதால் பவனந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார் என்று பாயிரம் குறிப்பிடுகிறது. இது சீயங்கன் அப்படின்ற சீயகங்கன் அப்படின்ற ஒரு சிற்றரசர். ஓகேவா? இவர் வந்து கேட்டுக்கொண்டதன் பேரில் தான் என்ன பண்ண பவனந்தி முனிவர் நன்னூலை வந்து ஏற்றிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிரம் சொல்லியிருக்கு. நமக்கு தெரியாமல் சொல்லலை, அந்த பாயிரத்தை சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர் என்ற ஊரில் 8ஆம் தீர்த்தங்கரான சந்திரபிரபாவின் கோவில் உள்ளது. அந்த கோவிலில் வந்து பவனந்தி முனியுடைய உருவம் வந்து சிற்பம் வந்து இங்கே இருக்குன்றத சொல்கிறாங்க. ஓகே, பவனந்தி முனியுடைய சிற்பம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர் அப்படின்ற ஒரு ஊரில் 8வது தீர்த்தங்கரான அந்த சமணர்கள் பார்த்தீங்கன்னா தீர்த்தங்கர்கள், அதில் 8வது தீர்த்தங்கரான சந்திரபிரபாவின் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பவனந்தி முனியுடைய சிலையை வந்து வச்சுருக்கதா சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது 6ஆம் திணை. இது வந்து விரிவான பகுதியில் வந்து இது சிலபஸில் கவர் ஆகாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முத்துலிங்கம் அப்படின்னு எழுதினார். அவர் வந்து ஒரு ஈழத்தமிழர், வந்து பார்த்திங்கன்னா புலம்பெயர்ந்த தமிழர் தான். அவர் எழுதின இந்த ஒரு கதை பகுதி இது. இதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் படிச்சுக்கலாம், இந்த உலக அரங்கில் தமிழ். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழின் தொன்மை, அது வந்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய தமிழர் சிறப்புன்னு ஒரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப்பிக்கில் இது மட்டும் கவர் ஆகும். ஸோ இதை மட்டும் பார்த்துங்க, மீதி எதுவும் வந்து பார்க்கன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஓகே, இதோட பார்த்தீங்கன்னா தொடக்க பாருங்கள். தமிழர்கள் 8 கோடி பேர் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். சரியா? தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க மொத்தம் 8 கோடி பேர் இருக்காங்க. இப்போ வந்து அதை தாண்டிட்டு இருக்கோம். நியூசிலாந்திலிருந்து அலாஸ்கா வரை பறந்து போய் புலம்பெயர் தமிழர்கள் 10 லட்சம் பேர் வாழ்கின்றனர். பொதுவாக வந்து பார்த்தா 8 கோடி பேர் இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டை தாண்டி வெளியே வந்து சுற்றி இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து மொத்தம் எவ்வளோ பேர்னா 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து வாழ்ந்துட்டு வராங்க.
கனடாவில் மட்டும் 3 லட்சம் தமிழர்கள் என்று கணக்கெடுப்பு சொல்கிறது. அப்போ கனடாவில் மட்டும் எத்தனை பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க? 3 லட்சம் தமிழர்கள் வந்து கனடாவில் மட்டும் வாழ்ந்துட்டு வரத சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் சூரியன் மறையாத ராஜ்யம் என்று அழைத்தார்கள். ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ராஜ்யம் என்ன பண்ணுவாங்க, சூரியனே மறையாத ஒரு இது எப்பயும் பிஸியாக இருப்போன்றது சொல்லுவாங்க. ஆனால் இப்போதோ சூரியன் மறையாத தமிழ் புலம் என்று சொல்கிறார்கள். ஏன்னா சூரியன் இல்லாத ஒரு ஊரே, அதாவது உதிக்கிற எல்லா நாட்டிலுமே தமிழ் இருக்குதான் அர்த்தம், அதான் சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது 2012ஆம் ஆண்டு தொடங்கி வரும் எல்லா வருடங்களிலும் ஜனவரி 14ஆம் நாள் தமிழ் பாரம்பரிய நாள் என பிரகடனப்படுத்தப்பட்டிருக்குது. சரி, இது கேட்கலாம். ஓகே, 2012லேருந்து ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 14ஆம் தேதியை தமிழர் பாரம்பரிய நாளாக நம்ம வந்து கொண்டாடிட்டு வர்றது சொல்கிறாங்க. அத்துடன் உலகத்தில் 2வது பெரிய தேசமான கனடாவில் முதல் முறையாக ஒரு புதிய சாலை ஒன்றுக்கு வன்னி வீதி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஏன்னா உலகில் 2வது பெரிய நாடு, ஃபஸ்ட்டு ரஷ்யா, 2வது கனடா. அந்த கனடா நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு சாலைக்கு வன்னி வீதி அப்படின்ற ஒரு தமிழ் பெயரை சூட்டியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. வன்னி வீதி தமிழர்களுக்கு சொந்தமான வீதி. இந்த வீதியை ஒன்றும் இலகுவாக சிதைக்க முடியாது அப்படின்றத சொல்கிறாரு. ஓகேவா. அடுத்து இவர் சொல்லக்கூடிய 6ஆம் திணைனா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ் இலக்கியத்தில் மொத்தம் 5 திணைகளை சொல்லியிருக்காங்க. ஓகே, 500லையும் அந்த 5 திணையை பற்றி, ஒவ்வொரு திணையை பற்றி 100 பாடல்கள் வீதம் 500 பாடல்கள் இருக்கும். ஓகேவா. இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இது எல்லாமே வந்து மலை சார்ந்த இடமும் அப்படின்னு இருக்கும். இங்கே 6ஆம் திணையாக வந்து இவர் குறிப்பிடுவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னது, பனியும் பனை சார்ந்த இடமும். இப்போ கனடா முழுக்க பனியும் பனி சார்ந்த இடம் தான் இருக்கும். அதுதான் வந்து இவர் என்ன சொல்லியிருக்காரு, 6ஆம் திணைன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. ஓகேவா. சரி, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோட்ஸ் இவ்வளோ தான். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நூல்வெளின்னு பார்க்கும்போது எழுத்தாளர் முத்துலிங்கம் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்துக்கு அருகில் உள்ள கொக்குவில் கிராமத்தில் பிறந்தவர். என்னது, கொக்குவில் அப்படின்ற கிராமத்தில் பிறந்திருக்காரு. பணி நிமித்தமாக பல நாடுகளுக்கு பயணித்திருக்கும் இவர் தற்போது கனடாவில் வசித்து வருகிறார். அக்கா மகாராஜாவின் ரயில் வண்டி, திகட சக்கரம் உள்ளிட்ட பல சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார். வம்சவிருத்தி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக 1996ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் முதல் பரிசினை பெற்றவர். வடக்கு வீதி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக 1999இல் இலங்கை அரசின் சாகித்ய பரிசையும் பெற்றிருக்கிறார். ஓகேவா. முத்துலிங்கம் எங்கே பிறந்திருக்காரு, இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் கொக்குவில் அப்படின்ற தீவில் தான் இவர் வந்து பிறந்திருக்காரு. பணி காரணமாக வந்து பல நாடுகளுக்கு வந்து போயிருக்காரு. இப்போ எங்கே இருக்காருன்னா கனடா. வந்து பார்த்தீங்கன்னா மொழி முதல் இறுதி எழுத்து லோயஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்துருப்போம். இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்து கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருக்காங்க. அதில் மேலோட்டமாக நம்ம வந்து பார்த்துருப்போம். இதில் வந்து டீப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம அதை பார்க்கணும் அவசியம் இல்லை. இதை மட்டும் மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் 22, மொழி இறுதி எழுத்துக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24. ஸோ இது மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். உள்ள டீப்பாக போகும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். சரியா. ஸோ ஒரு கிளான்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. மொழி முதல் எழுத்துக்கள் 22. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். அ ஆ இ ஈ உ சொல்ல பார்த்தீங்களா, அந்த 12 எழுத்துக்கள் இந்த மொழிக்கு முதல்ல வரும். மெய்யெழுத்துக்கள் தனிமை வடிவில் சொல்லுக்கு முதலில் வருவதில்லை. அவை உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மை வடிவிலேயே மொழிக்கு முதலில் வருகின்றன. பொதுவாக மெய்யெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதல்ல வராது. ஓகே. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எழுதணும். இது வந்து ஒரு இங்கிலீஷ் வார்த்தை. ஏன்னா தமிழ் வார்த்தையில் முதல் எழுத்து வந்து மெய் எழுத்தாக வராது. ஆனால் அது என்ன பண்ணோம், அந்த மெய் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தோடு சேர்ந்து வரும். ஓகேவா. இப்போ 12, சரி 12. ஓகே. அப்போ பாருங்க பா வருதுங்களா. அப்போ இப்பு கூட்டல் ஆ இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இப்பு கூட்டல் ஆனால் பண்ணது கண்டிப்பாக மொழிக்கு முதல்ல வரும். ஆனால் என்னதான் தனித்து வராது, உயிரெழுத்தோடு சேர்ந்து வரும்னு சொல்கிறாங்க. அடுத்த மெய்களின் காங்கா சாஞா தானா பாமா யா வா என்னும் 10 வரிசைகள் உயிர்மை வடிவங்களாக சொல்லின் முதலில் வரும். ஓகே. உயிர்மை எழுத்துனா அது இந்த காங்கா சாஞா தானா பாமா யா வா இந்த எழுத்துக்கள்லாம் மொழிக்கு முதல்ல வரும், உயிர்மை எழுத்தாக வரும். அது காக்கா கி குக்கு கி கை குக்கு கௌ, அப்புறம் கங்கர வரிசை சகர வரிசை அப்படின்ற மாதிரி வரும்னு சொல்கிறாங்க. இதில் ngா வந்து பார்த்தோன்னா ஒரே வரிசை கங்கனம் மட்டும்தான் வரும். ngா வந்து இந்த கங்கனம் அப்படின்ற ஒரு எழுத்து மட்டும் தான் வரும். நீ நீ நுங்கு அதெல்லாம் வராதுன்றதை சொல்கிறாங்க. அடுத்தது டானா ரா லா லா ரா நா என்ற 8 வரிசைகள் சொல்லின் முதலில் வருவதில்லை. இது எல்லாமே வந்து மொழிக்கு முதல் இப்போ டமாரம் அப்படின்னு வராது, டம்ளர். ஓகே. அப்புறம் வந்து நம்ம கூட ராமன் பார்த்துருப்போம். இப்போ ராமன் என்பதெல்லாம் வந்து நம்ம தமிழ் பேர் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்,
ஈ முன்னாடி ஈ போட்டு எழுதுவோம். லாபம்னு எழுத மாட்டோம். என்ன பண்ணுவோம்? ஈ லாபம் அப்படின்னு எழுதுவோம். அது காரணம் என்ன? லா வந்து நம்ம லா ரா இதெல்லாம் வந்து மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள். அப்படி வந்து அது வடமொழி எழுத்தாக இருக்கும், இல்லை பிறமொழி எழுத்தாக இருக்குன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி ஆயுத எழுத்து சொல்லி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மை அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே போகலை. அதான் கான்செப்ட். ஓகேவா? அது அந்த சார்பு எழுத்து வச்சு தான் வந்து சொல்ல வராங்க. உயிர்மைன்றது வராது. அப்போ உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 10. அப்போ மொத்தம் 22 எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வருன்றத விளக்கத்தை கொடுக்குறாங்க. அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள் பார்க்கும்போது உயிரெழுத்து 12ம் சொல்லின் இறுதியில் வரும். ஓகேவா சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து இறுதியில் வந்துச்சுன்னா அது அளபடை தானே சார்னு அர்த்தம் நம்ம பொருள் வரும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கற்க, இது எப்படி சொல்கிறாங்கன்னா கற்க, இது வந்து உயிர்மை தான் சார் இருக்குது அப்படின்னா அவங்க அப்படி சொல்லலை. இதில் கடைசி இக்கு கூட்டல் ஆ, இந்த ஆ தானே கடைசியாக வருது. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து 12மே சொல்லின இறுதியில் வரும். அ ஆ இ எல்லாமே தானே வரும். அதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. மெய்களில் இஞ்சி இன்னு இன்னு இம்மு இன்னு ஈ எரு இல்லு இவ்வு இழு இல் என்னும் 11 எழுத்தும், எத்தனை 11 எழுத்தும் சொல்லின் இறுதியில் வரும். ஓகேவா? இந்த காச ட த ப ர என்ற வல்லின மெய் 6ம் இங் என்னும் மெல்லின மெய் 1ம் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. வல்லின எழுத்து 6மே வராது. அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெல்லின எழுத்தில் இங்கு வந்து மொழிக்கு இறுதியில் வராது. அதை வந்து இங்கே சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது மொழி இறுதி எழுத்துக்கள் வந்து உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 11, குற்றியலுகரம் எழுத்து 1 வரும். ஓகேவா? ஆக மொத்தம் 24 எழுத்துக்கள் என்ன சொல்கிறாங்க? மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் சொல்கிறாங்க. அந்த குற்றியலுகர எழுத்து 1 என்னத்தையும் கொடுத்துருப்பாங்க. நுந்தை. இந்த நுந்தை 1 மட்டும்தான் என்ன பண்ணோம்? முதல்ல வந்து அது முதல்ல வரா மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த நுந்தை என்பது மட்டும் ஒன்று சேர்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து 24 எழுத்துக்கள் சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் வேறு என்ன முக்கியமானது? இதில் இந்த இஞ்சி இந்து இது கேட்கலாம். இஞ்சி இந்து இவ்வு 3ம் பழைய இலக்கிய வழக்கில் சொல்லின் இறுதி எழுத்தாக வந்துள்ளன. ஆயினும் இன்றைய வழக்கில் இவை சொல்லுக்கு இறுதி எழுத்தாக வருவதில்லை. ஓகே, அதாவது பழைய இலக்கியத்தில் வந்திருக்கும், ஆனால் இப்போ பயன்படுத்தாத மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் கொடுத்துட்டு இஞ்சி இந்து இவ்வு கொடுத்துட்டு வேறு என்ன மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்து சேர்த்து கொடுக்கலாம். ஸோ அப்படி வந்து நம்ம வச்சு என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அது கொஞ்சம் நீங்கள் சேர்த்து வந்து படிச்சுக்கலாம். ஓகே, அது ஒப்புங்க. இஞ்சி இந்து இவ்வு இதை நம்ம போட்டிருக்கோம், ஆனால் இப்போ நம்ம அந்த வார்த்தையை வந்து அதிகமாக பயன்படுத்துவதில்லை, இறுதி எழுத்தாக வருவதில்லை. ஸோ அப்போ இந்த 3 எழுத்து மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ண ஆட் மேன் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 எழுத்து கொடுத்துட்டு இது 3 மட்டும் கொடுத்துட்டா அப்போ வரும் மீதி. இப்போ எக்ஸாம்பிள் இந்த இஞ்சி இந்து இவ்வு கொடுத்துறாங்க, கூட இரு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ இதில் பொருந்தாதது இரு மட்டும்தான். அப்படி தான் நம்ம போடலாம். ஓகே, ஸோ அப்போ கொஞ்சம் கூடுதலாக வந்து பார்த்து கவனிச்சிங்க. அடுத்த புணர்ச்சின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா உயிர் இரு மெய் இருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். புணர்ச்சி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தை வந்து 2ஆக பிரிக்கும் போது, இப்போ தமிழ் அரசுனா தமிழ் குடல் அரசி, இதில் வந்து தமிழ் என்பது வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழி, அரசு என்பது வருமொழி. ஓகேவா? ஸோ அந்த 2 நிலைமொழியும் வருமொழியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்வு தான் வந்து புணர்ச்சின்னு சொல்கிறாங்க. அப்படி புணரும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலைமொழி வருமொழியை பொறுத்து என்னென்னா உயிரிரு மெய்யிருன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த உயிரிரு மெய்யிரு எதை பொறுத்தது அப்படின்னா நிலைமொழியை பொறுத்தது. சரியா? அப்போ நிலைமொழியோடைய ஈற்று எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்தாக இருந்துச்சுன்னா அது உயிரிரு. அதே மாதிரி நிலைமொழியோட ஈற்று எழுத்து வந்து மெய் எழுத்தாக இருந்துச்சுன்னா அது மெய்யிரு. இங்கே பாருங்கள், மணிமேகலை, மணி கூட்டல் மேகலை, அப்போ வந்து நீ கடைசியாக இருந்ததுன்னா இதான் வந்து நிலைமொழி. இப்போ மணிமேகலை வந்து பார்த்தீங்கன்னா மணி என்பது நிலைமொழி, மணி மாலையா, மணிமேகலைன்னு சொல்லிட்டேன். ஸோ மணி மாலை, அப்போ மணி மாலை பார்த்தீங்கன்னா இதில் வந்து மணின்றத்தில் இன்னு கூட்டல் ஈ. ஓகே, அப்போ இன்னு கூட்டல் ஈன்னும் போது பார்த்தீங்கன்னா கடைசியாக ஈ வருதுங்களா? ஸோ அப்போ என்னென்னா அந்த ஈ என்பது ஒரு உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்தான் கடைசியாக வந்திருக்கு. அப்போ உயிர் ஈற்று, அதான் இங்கே உயிரிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உயிரெழுத்து இறுதியாக வந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொன் வண்டு. அப்போ பொன் வண்டுன்னு பார்த்தா இங்கே வந்து இது நிலைமொழி, இது வருமொழி. இந்த நிலைமொழியில் கடைசி எழுத்து பாருங்கள் என்ன இருக்குது, இன். அப்போ இன் என்பது ஒரு மெய் எழுத்து, அப்போ மெய் ஈற்று. சரியா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயிர் முதல் மெய் முதல், இது எதை பொறுத்து வரும் அப்படின்னா வருமொழியை பொறுத்து சொல்லக்கூடியது. ஓகே, வருமொழியுடைய முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்துச்சு அதுனா உயிர் முதல். அதே மாதிரி வருமொழியுடைய முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அது மெய் முதல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. இப்போ வாழை இலை. ஓகே, அப்போ வாழை கூட்டல் இலை, இப்போ இதுதான் வந்து வருமொழி.
வருமொழியோட முதல் எழுத்தில் ஈ வந்திருக்கு, இது ஒரு உயிர் எழுத்து, அப்போ இது வந்து உயிர் முதல். அதே மாதிரி தமிழ் நிலம், இதில் வந்து பார்த்திங்கன்னா வருமொழிய முதல் எழுத்து நிலம். நிலம்னா என்னது? இன்னு கூட்டல் ஈ. இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? முதல்ல மெய் வந்திருக்கு, அப்போ மெய் முதல். அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. ஸோ அதை வச்சு கொடுத்துருப்பாங்க. இது வேறு எதுவும் முக்கியமான பாயிண்ட் இல்லை. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து லோயேஷன்லேயே பார்த்தது தான், திரும்ப வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து தவறான இணையை தேர்வு செய்க அப்படின்னும் போது மொழி கூட்டல் ஆளுமை, உயிர் கூட்டல் உயிர். ஆமாம், உயிர் வந்திருக்கு, உயிர் முதல் கரெக்டு தான். தமிழ் உணர்வு, இப்போ மெய் ஈறு உயிர் முதல், இதுவும் கரெக்டு தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல் அலை, இது வந்து பார்த்திங்கன்னா இல் என்பது மெய் ஈறு வரணும், இங்கே உயிர் வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உயிர் முதல் வரணும், ஆனால் மெய் முதல் வந்திருக்கு, அப்போ இதுதான் தப்பு. அப்போ மீதியெல்லாம் ரைட்டு. அப்போது தவறானது பார்த்திங்கன்னா ஈ தான் தவறானது. இதையும் சேர்த்து பார்த்தோம். அப்போ மண் என்பது இது மெய் ஈறு மெய் முதல் வரும், கரெக்டு. அப்போது ஈ மட்டும் தான் தவறானது. சென்னை மாகாணத்துக்கு தமிழன் பெயர் மாற்றம் செய்த முதல்வர் யாருன்னா அறிஞர் அண்ணா. தொழிலாளர்களின் தந்தை என்று அழைக்கப்படுறதுனா திருவி கல்யாண சுந்தரனார். உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழ் என பாடியவர் பாரதிதாசன். பொது உடைமை கொள்கையின் முன்னோடிகள் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம். ஓகேவா? அதான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆன்சர் அதுதான். அடுத்தது பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. அடுத்தது பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. ஆ முத்துலிங்கம் யுகத்தின் பாடல், சு வில்வரத்தினம் 6ஆம் திணை, பவனந்தி முனிவர் நன்னூல், இந்திரன் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். இது வந்து தப்பாக இருக்குது, மாறி இருக்குது. ஏன்னா ஆ முத்துலிங்கம் வந்து இது இப்படி வரணும், இது ரெண்டும் கரெக்டு. ஓகேவா? அப்போ ஆ ஈ கரெக்டு, 3வது கரெக்டு. அடுத்தது கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாதத்துள் கனிமங்கள், அடிமோனையை தேர்வு செய்க. அடிமோனைனா இது முதல் அடி, இது 2வது அடி. அப்புறம் வரும் கா கா, கபாடபுரங்கள் காலத்தால், இதான் வரணும். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சீர்மோனை கொடுத்தா தான் இந்த கபாடபுரம் காவு கொண்டன்னு வரும். ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாயிரம் இல்லது டேஷ் அன்று, பாயிரம் உள்ளது பணுவல் அன்று. ஓகேங்களா? ஸோ முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஒரு திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படுகிற போது உறைந்து போன பனிக்கட்டியை போன்ற திடநிலையை அடைகிறது. இவ்வரிகள் உணர்த்தும் கருத்து. அது என்னென்னா, இப்போ நான் ஒரு மொழியை வந்து பேசும்போது என் இஷ்டத்துக்கு தண்ணி மாதிரி பேசிக்கிறேன், ஆனால் எழுத்து மொழியும் போது இப்படி தான் எழுதுன்ற ஒரு முறை வருது. ஸோ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ அதில் கீழ்கண்ட மேட்சஸோடு எது பொருதும் பார்த்தீங்க அப்படின்னா, மொழி என்பது திடநிலை, அது கிடையாது. அப்போ அவங்க திடநிலையை பற்றி சொல்ல வரல. பேச்சு மொழி எழுத்து மொழியை விட அதுவும் வராது. எழுத்து மொழியை விட பேச்சு மொழி எளிமையானது. எழுத்தை விட பேசுறது ஆமாம் ஈஸி தான். பேச்சு மொழியை காட்டிலும் எழுத்து மொழி எளிமையானது, தப்பு. அப்போது ஈ தான் வரும். ஓகே, எழுத்து மொழியை விட பேச்சு மொழி தான் எளிமையானது. ஓகே, அடுத்தது மொழி முதல் எழுத்துக்கள் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்க. அன்னம் கென்னம், அதான் கரெக்டு. ஏன்னா டபாரம் டா வராது, அப்போ லட்சுமி லா வராது, ரெக்கையில் ரே லா வராது. அப்போது அன்னம் கிண்ணம் தான் சரியானது. ஓகேங்களா? வேறு என்ன இருக்குது? மொழியை ஆளும் அப்படின்ற தலைப்பில் சான்றோர் சித்திரம், இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சான்றோர் சித்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. சான்றோர் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என தமிழறிஞர்கள் போற்றிய தமிழ் மொழி புலவர்களில் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் ஆவார். ஓகேங்களா? ஸோ புலமை கதிரவன் சொல்லிட்டு போட்ட யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஓகேவா? மகாவித்வான் இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி அருகில் உள்ள
அதவத்தூர் என்னும் ஊரில் பிறந்தவர் தான் இவர். என்னது அதவத்தூர் அப்படின்ற ஊரில் தான் பிறந்திருப்பார். யார்? மீனாட்சி சுந்தரம். எங்கள் திருச்சியில் இருக்குது. இவர் திருவாவடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கினார். திருவாவடுதுறை ஆதீனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திருவாவடுதுறை மடத்தில் தலைமை புலவராக வந்து விளங்கியிருக்காரு. இவருடைய காலம் அப்படின்போது 1815 to 1876. மீனாட்சி சுந்தரனார் தமிழறிஞர்களை தேடி கண்டு வழிபட்டு செவித்திறந்து கற்றார். திருவாவடுதுறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை வியாசர் பெருமாள் ஆகியோரிடம் பூக்கள் தோறும் சென்று தேனுண்ணும் வண்டு போல் பாடம் கற்றார். எப்படி வந்து ஒரு பூவை தேடி வந்து ஒரு வண்டு போகுமோ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் அறிஞர்களை தேடி போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு, கற்றுக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் இயற்றிய சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்னும் நூல் அவருடைய பெருமையை என்றும் உணர்த்துள்ளது. சரி, என்னது? சேக்கிழார். அது ரொம்ப சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் வந்து இவர் ஏது நூல்லே ரொம்ப சிறப்பான நூலாக வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது என்ன சொல்லலாம் பாருங்கள். யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழ்பெற்றார். மாலை, கோவை, கலம்பகம், பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமை அடைந்தார். இது ரொம்ப முக்கியமானது. ஊவே சாமிநாதர், தியாகராசர், குலாம் காதிர் நாவலர் போன்றோர் இவரின் மாணவர்கள். யார்? ஊவேசா, தியாகராசர், குலாம் காதிர் நாவலர். இவங்க எல்லாருமே யாருடைய மாணவர்கள்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனுடைய மாணவர்கள். மகாவித்வான் திரிசுரபுரம் மீனாட்சி சுந்தரம் அவர்களின் புகழ் தமிழ் உள்ளவரையிலும் வாழும். ஓகே, என்னது? மகாவித்வான் திரிசுரபுரம் மீனாட்சி சுந்தரம். இவருடைய முழு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மகாவித்வான் திரிசுரபுரம் மீனாட்சி சுந்தரனார். அதான் அவருடைய முழு பெயர். ஓகேங்களா? ஸோ நான் அதோட வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுது. ஓகே, ஸோ இயல் 1 வந்து நம்ம வெற்றிகரமாக இந்த இடத்துல வந்து முடிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து கடைசியாக வந்து அழகியல் கலைச்சொல் பார்ப்போம். அழகியல்னா ஆஸ்தட்டிக்னு சொல்லுவாங்க. புத்தக மதிப்புரைனா புக் ரிவ்யூ. இதழாளர் அப்படின்னா ஜேர்னலிஸ்ட். புலம்பெயர்தல் அப்படின்னா மைக்ரேஷன். கலை விமர்சகர் அப்படின்னா ஆர்ட் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. தத்துவ ஞானி அப்படின்னா ஃபிலாசபர். ஓகே, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ 6 to 10 மட்டுமே கலைச்சொல் பார்த்தாலே போதும். சும்மா இது ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா மட்டும் நோட் பண்ணிங்க. சரிங்களா? ஓகே. அறிவு விரிசையில் வந்து நாடற்றவன் முத்துலிங்கம் எழுதின இன்னொரு நூல். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா ஆகி பரந்தாமனார். உயிர்த்தெழும் காலத்துக்காக வில்வரத்தினம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம வெற்றிகரமாக வந்து 11ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கில் இயல் 1 வந்து நம்ம வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். வேறு ஒரு லைவ் கிளாஸை வந்து அடுத்த ஒரு இயலை பற்றி நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.